ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பூண்டு காரம் ரெசிபி பார்க்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் நம்ம எல்லார் வீட்லேயும் சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள் இருக்கும். 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தூள் உப்பு, செக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2-3 பல் பூண்டு எடுத்து தட்டியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த பூண்டு பற்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்ச பிறகு அப்படியே எடுத்து அந்த மிளகா பொடியில் சேர்த்து நம்ம கலக்கணும் அப்படின்னா எம்மியான பூண்டு காரம் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். இது இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.